வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான தேசிய கொடி கேக் தான் செஞ்சுருக்கேன். என் ஆராஸ் கிச்சன் சார்பாக என்னோடய வியூவர்ஸ் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் தேசத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்து மறைந்த அனைத்து வீரர்களுக்கும் சென்னை ஆராஸ் கிச்சன் சார்பாக கோடான கோடி நன்றிகள். நம் பாரதம் செல்வமும் செழிப்புமாக அமைதி நிலைத்து வெற்றி வாகை சூடி வாழ என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி கேக் தான் செஞ்சுருக்கேன். வாங்க, நம்மளோட தேசிய கொடி வடிவத்தில் செஞ்சுருக்கேன். இந்த கேக்கை நம்ம சுதந்திர தினத்தை இந்த கேக் வெட்டி கொண்டாடலாம். நான் எக்கு சேர்க்கலை, சுகர் சேர்க்கலை, சோடா எதுவுமே சேர்க்கலை, மைதா சேர்க்கலை. அவ்வளோ அழகாக நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இந்த கேக்கை எப்படி செஞ்சுருக்கேன், இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என்னை ஒன்ஸ் அகைன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்க, இப்போ நம்ம கேக் கட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், மாஷல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த கேக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே கேக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் மைதா மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு இது 2 கப் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் மாவுக்கு 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வெல்லம் உருட்டு வெல்லம் தான். நான் துருவல்ல கொஞ்சம் துருவி போட்டு வச்சுருக்கேன். 1 கப் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 கப் கர்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மைதாவை நம்ம 2 கப் மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். தயிர் 1 கப் சேர்த்தா போதும். இப்போ நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பால் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ அது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இன்னமும் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரலன்னு சொன்னால் நம்ம பால் தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், திரும்ப நான் கிரைண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் சேர்த்து நம்ம கர்டு சேர்த்து வெல்லம் மாவு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ சேம் இதே கப்பில் 1 கப் ஆயில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக 1 கப் ஆயில் சேர்க்குறேன். இந்த ஆயில் சேர்த்துட்டு நம்ம திரும்ப கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சமாக பால் சேர்க்கலாம். இது 1 கப் தான் பால், 2 கப்பு பால் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 2 கப் மாவுன்னு சொன்னால் 1 கப் வெல்லம் மட்டும்தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா அந்த மாதிரி தான் போடுவாங்க. எல்லார் வீட்லையும் பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் இருக்காது, வெறும் குக்கிங் சோடா மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் அந்த சோடாவே போடாமல் ஈனோ கொஞ்சம் போட போகிறேன். இது 1 கப்புனா 1 ஈனோ போடணும். இப்போ நம்ம 2 கப் நம்ம மாவு எடுத்துருக்கோம், அதனால 2 பாக்கெட் ஈனோ நம்ம சேர்த்துடலாம். இந்த ஈனோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் மோல்டில் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈனோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட போகிறேன். இது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் தான் கேக் மோல்டில் நான் போட போகிறேன். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த 10 மினிட்குள்ளே அந்த ப்ரீ ஹீட் பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது அவ்வளோதான். அப்புறமா இதெல்லாம் இந்த க்ரீமு, அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி, இது ஜெம்ஸ் சாக்லேட்டு, இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக தான். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே கேக்குனால இந்த மாதிரி நம்ம ஃப்ளாக் கலரில், நான் திரங்கா கலரில் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். கேக்குனா இவ்வளோ மட்டும்தான். கேக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ண தான் வச்சுருக்கேன். வேணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் டெக்கரேட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னா இது மட்டும் செஞ்சு கேக் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோதான். இப்போ 10 மினிட் நம்ம இதை மூட வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேக் நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு விரிவான பாத்திரம் எடுத்திருக்கேன். என்கிட்ட மைக்ரோ ஓவனாக இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரியல. அதனால் அதில் ஓவனில் செய்யாமல் இதில் செஞ்சு காட்டுறேன் நான் பாத்திரத்துலேயே. பாருங்கள், ஒரு விரிவான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக பவுடர் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். இது பவுடர் சால்ட்டு சேர்க்குறதுனால நம்மளுக்கு இந்த பாத்திரம் வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சி கருகி போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் மட்டும் பவுடர் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இது ஒன்று வச்சுக்கணும். அப்புறமா இப்படி தான் வச்சு செய்ய போகிறோம். இப்போது இந்த கேக்கில் நம்ம ஒன்றும் செட் பண்ணலை, நான் சும்மா காட்டுறதுக்காக தான் வச்சேன் இந்த மாதிரி செய்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். இந்த சால்ட்டு இந்த பாத்திரம்லாம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சோன்னா சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டோம். இப்போ வந்து கேக் மோல்டு எடுத்துட்டேன். இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு அடிக்கடி செய்யும். இது வீட்டில் இருக்கும் போது இப்போ ஃபாரினில் இருக்குது. அதனால நான் இப்போது எங்கள் பொண்ணு ஃபாரினுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஆயில் பேப்பர் இருந்தாலே வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அன்ரோல்டு பேப்பரில் இருந்தாலே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நெய் தடவி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கேக் அன்மோல்ட் பண்ணும்போது சூப்பராக வந்துடும். அதனால தான் இதெல்லாம் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா 10 மினிட் ஆன உடனே நம்ம கேக் இதில் மோல்டில் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். மாஷால்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், மாஷால்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த கேக் மோல்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். தடவி கொடுக்க வேணாம். தடவி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெறும் அந்த கேக் மோல்டை மட்டும் கொஞ்சமாக தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தான் விடணும். இப்படி அந்த இது மாதிரி நம்ம தடவி விடக்கூடாது. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு 40 to 50 மினிட் இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 40 to 50 மினிட்டு நீங்கள் வச்சுட்டு வேறு ஏதாச்சும் வேலை கூட செய்யலாம். ஆனால் அந்த ஞாபகமாக 40 to 50 மினிட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குச்சி வச்சு நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேம், ரொம்ப மீடியமாக இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமாக இருக்கக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் 40 மினிட் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேயே நம்ம வந்து அழகாக இப்படி மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 40 மினிட் நம்ம இதை திறந்தும் பார்க்கக்கூடாது. அது வரைக்கும் அப்படியே மூடி இருக்கட்டும். நம்மளுக்கு அது சூப்பராக அழகாக ரெடி ஆகிடும். 40 மினிட்க்கு அப்புறம் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 40 மினிட் நான் விட்டுட்டேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாஷால்லா அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துகிட்டு நம்ம வந்து குத்தி பார்க்கணும். இதில் இது பண்ணி பார்க்குறோம். இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாஷால்லா பாருங்கள், கொஞ்சம் கூட ஓட்டலை. ஸோ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட் நம்ம ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் டிமோல்டு பண்ணணும். இப்போவே பண்ணணும்னா அது கொஞ்சம் ஒட்டி அந்த மாதிரி வரும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட் விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஓப்பனாக வச்சு அதுக்கப்புறம் நான் டிமோல்டு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கார்னர்லேருந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு டிமோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம நெய் தடவி இருக்கோம், நம்மளுக்கு இன்ஷால்லா இது ஈஸியாக தான் வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மாஷால்லா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு. மாஷால்லா. இப்போ வந்து நம்ம ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு அந்த மாஷால்லா இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு பீஸ் காட்டுறேன். இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இப்படி இந்த மாதிரி மேடம் பள்ளமாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இதை நம்ம கொஞ்சமாக இந்த மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த கட்டிங் பீஸே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதில் எக்கு கூட சேர்க்கல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஸ்கொயராக இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்ணோன்னா, வீட்டுக்கு சாப்பிட்ணோன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ஆகஸ்ட் 15னால இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செய்கிறதுனால இது டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கார்னரெல்லாம் அழகாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் 40 மினிட்டுக்கு பதிலாக நான் 1 ஹவர் விட்டுட்டேன். மற்ற வேலை செஞ்சுட்டு நான் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது மட்டும் நான் டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணும் போதே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்தேன், நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இப்போ கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மாஷாஅல்லாஹ், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கட் பண்ணியும் காட்டுறேன் கடைசியில். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். இந்த க்ரீம் நான் கடையில் வாங்கினது தான். எனக்கு டைம் இல்லை செய்கிறதுக்கு, அதனால் கடையில் தான் வாங்கினேன். நிறையனா நம்ம செஞ்சிடலாம் வீட்டில், கொஞ்சமாக தானே, அதனால் கடையில் வாங்கினேன். இப்போ இந்த க்ரீமை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் திக்காலே இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க கடையில் காசு கொடுத்துருந்தாங்க, வாங்கியிருந்தாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கியிருப்பேன். அவங்க ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு போவேன்னு கொடுத்தாங்க. இன்னும் நிறைய கேட்க எனக்கு மனசு வரல, அதனால் வந்துட்டேன். இப்போதும் இவ்வளோ தான், நம்ம வீட்டுக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ டெக்கரேஷன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இந்த நம்மளோட திரங்காய் ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு லைன் ஆரஞ்சு கலர் நம்ம வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே ஆரஞ்சு கலரும் கீழே க்ரீன் கலரு, சென்டர்லேயே ஒயிட் கலர் நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஆரஞ்சு கலருக்கு இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியை நான் இந்த மாதிரி சேர்க்க போகிறேன். எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நம்மளோட தேசிய கொடியை நம்ம கேக்காக செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த முடிவு, திடீர்னு பிளான் பண்ணது தான். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு டூட்டி ஃப்ரூட்டி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாஷாஅல்லாஹ், ஆரஞ்சு அழகாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே க்ரீன் கலர் பண்ணிவிட்டு சென்டரில் ஒயிட் கலர் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ஒயிட் கலரில் டூட்டி ஃப்ரூட்டி எனக்கு கிடைக்கல. நிறைய கடைகளில் நான் பார்த்தேன், வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் கலரில் இந்த ஜென்ஸ் மட்டும் தான் இருந்தது. டூட்டி ஃப்ரூட்டி எனக்கு கிடைக்கல. இப்போ இது செஞ்சிட்டோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு நம்மளோட தேசிய கொடி மாதிரியே இருக்குது. மாஷாஅல்லாஹ், நம்மளோட திரங்காய் 3 கலரில் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோடது அழகான ஒரு தேசிய கொடி மாதிரி தான் வந்துடுச்சு. இப்போ சென்டரில் வைக்கிறதுக்கு அசோக் சக்கரா வைக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட ப்ளூ கலர் எதுவுமே இல்லை. அதனால் சின்னதாக ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அதில் நான் ஜெம்ஸ் கொட்ட போகிறேன். அதுதான் என்னோடய அசோக் சக்கரா. பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டேன். என்னோடய ஸ்டைலில் இது அசோக் சக்கரா. இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு தான் ஆசை, ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ இதை மட்டும் சாரி. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட திரங்காவோட ஜெண்டா மாதிரியே அழகாக வந்துடுச்சு. மாஷாஅல்லாஹ், என்னை பொறுத்த வரைக்கும் இது அழகாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான தேசிய கொடி, நம்மளோட தேசிய கொடி திரங்கா கேக் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.